யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. ஓம் சரவணோத்பவ ஸ்கந்த நமோ நமோ சுவாமி பூஜிதவாச நமோ நமோ சரவணோத்பவ ஸ்கந்த நமோ நமோ சுவாமி பூஜிதவாச நமோ நமோ மனுகுல பாலக நமோ 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 தேவ சேனேச மனுகுல பாலக நமோ 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 தேவ சேனேச. ஓம் நமச்சிவாய. மேன்மைகளில் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 10ஆம் நாள் 24/3/2026 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வணங்கி பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினம் சஷ்டி விரதம், முருகப்பெருமானுக்குரிய மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய சஷ்டி விரதம். நேற்றைய தினம் நட்சத்திர விரதம், கார்த்திகை விரதம் முருகனுக்குரியது. இன்று முருகனுக்குரிய திதி அடிப்படையாக கொண்ட சஷ்டி விரதம், வளர்ப்பிறை சஷ்டி. இவ்வாறு முருகப்பெருமானுடைய ஆலயங்கள் நடைபெறுகின்ற விசேஷ பூஜைகள் வழிபாடுகள் ஆராதனைகளில் கலந்து கொள்வதோடு நாம் இந்த ஆலய வழிபாடுகளிலே மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவன்பால் செலுத்தி அந்த இறையருளை பூர்ணமாக பெற வேண்டும். அங்கிங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அணுவுக்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் பிரம்மமாய் ஜோதி பிழம்பாக நிற்பவன் இறைவன். அந்த இறைவனை அழகில் சோதியனாய் அம்பலத்தில் ஆடுகின்றவனை உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அரியவனாக கண்டவர்கள் நம் முன்னோர்கள். அந்த இறைவனை நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது ஐம்புலன்களும் ஒரு வழிப்பட வேண்டும். வேறு சிந்தனைகள் நமக்கு வரப்படாது, பார்வை வேறெங்கும் செல்லக்கூடாது, வேறு எதையும் கேட்கப்படாது, தேவையற்ற வார்த்தைகளை பேசக்கூடாது. இறை நாமாக்களை உச்சரித்த வண்ணம், மனதிலே இறைவனை தியானித்த வண்ணம், கண்கள் இறைவனுடைய காட்சி அலங்கார காட்சிகளை பார்த்த வண்ணம், காதுகள் இறை நாமாக்களை வேத மந்திரங்களை தேவார் திருமுறைகளை கேட்ட வண்ணம். இவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த ஐம்புலன்களும் ஒரு வழிப்பட்டு செல்லுகின்ற பொழுது இந்த இறை பிரார்த்தனை சிறப்பை தரும். இந்த முருகப்பெருமானுக்குரிய வளர்பிறை சஷ்டி விரதம். இந்த முருகு என்றாலே அழகு என்று ஒரு பொருள். அழகே உருவான முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமானுடைய கையிலே இருக்கின்ற வேலானது அது சக்திவேல், வீரவேல், ஞானவேல் என்று இந்த பல நாமாக்களிலே வஜ்ரவேலாகவும் போற்றப்படுவது. இந்த வேலினுடைய சிறப்பை ஒரு தனித்துவமானது. இந்த வேலினுடைய அமைப்பு கீழ்ப்பக்கம் ஆழமாக இருக்கும், தண்டு நடுப்பக்கம் அகன்று பரந்து விரிந்திருக்கும், மேல் பக்கம் கூர்மையானதாக இருக்கும். இதைத்தான் மணிவாசக பெருமான் சிவபுராணத்திலே அழகாக சொல்லுவார். ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன். இறைவனுடைய தோற்றம் குணாதிசயம் எப்படி என்றால் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன். மேல் பக்கம் கூர்மையானது, நடுவிலே அகன்றிருக்கும், மேலே கூர்மையாக இருக்கும், கீழே தண்டு நின்றிருக்கும். ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன் என்று அழகாக சொல்லுவார். அந்த வகையிலே அந்த முருகப்பெருமானுடைய தத்துவமே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் சிந்தனைகள் ஆழமானதாக இருக்க வேண்டும். உங்களுடைய எண்ணங்கள் பரந்து விரிந்து இருக்க வேண்டும்.
உடைய செயல்பாடுகள் ஒரே நேர்கோட்டிலே, ஒரே நேர்மையான பாதையிலே, ஒரே குறிக்கோளோடு இருக்க வேண்டும், கூர்மையானதாக. ஆழ்ந்த அகன்ற நுண்ணியனாகிய இறைவனை நாமும் பிரார்த்தனை செய்வதோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று தவக்காலத்தின் 35ஆம் நாள். நாங்கள் இஸ்ரவேல் மக்களுடைய வரலாற்றை பார்க்கின்ற பொழுது மோசே என்பவர் ஒரு தனிப்பெரும் தலைவராக விளங்கினார். தலைவராக இருப்பது என்பது எங்களுக்கு விருப்பமான ஒரு விடயமாக இருக்கலாம். ஒரு கூட்டத்திற்கு, ஒரு குடும்பத்திற்கு, ஒரு சமூகத்திற்கு, ஒரு நாட்டுக்கு தலைவராக இருக்க வேண்டும் என்று பலர் ஆசைப்படுவார்கள். அதற்காக உழைப்பார்கள். அதற்காக தங்களுடைய வாழ்க்கையிலே அனைத்து முயற்சிகளையும் ஈடுபடுத்துவார்கள். ஆனால் இந்த மோசே என்பவர் ஒரு தலைவராக இருந்த பொழுது அவர் எதிர்கொண்ட பல பிரச்சனைகளை நாம் வேத நூலிலே படிக்கின்றோம். இந்த மக்கள் மோசேக்கு எதிராக புரட்சி செய்கின்றார்கள். இந்த பாலைவனத்திலே எங்களுக்கு உண்பதற்கு உணவில்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்று சொல்லி இந்த மோசேக்கு எதிராக அவர்கள் எழும்பி அவர்கள் கிளர்ச்சி செய்கின்ற பொழுது அங்கு பாம்புகள் அந்த மக்களை தீண்டுகின்றன, தண்டிக்கப்படுகின்றார்கள். அப்பொழுது மோசே இறைவனிடம் சென்று பரிந்து பேசுகின்றார் இந்த மக்கள் சார்பாக. அப்பொழுது இறைவன் அவருக்கு சொல்லுகின்றார், நீ வெண்கலத்திலே ஒரு பாம்பை செய்து அங்கு ஒரு தடியிலே கம்பத்திலே நீ உயர்த்தி வைத்தால் அதை பார்ப்பவர்கள் மீண்டும் தங்களுடைய உயிரை பெறுவார்கள், உயிரை காத்து கொள்வார்கள். அதாவது மோசே இந்த சவால்களாக இந்த துன்பங்களை பார்த்து அதற்கு என்ன விடை கொடுக்க வேண்டும் என்று அவர் மனமுடைந்து போகாமல் தொடர்ந்தும் இந்த மக்களை வழிநடத்தி கொண்டு செல்கின்றார். தலைவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் பாதி வழியிலே அவர்களும் இந்த கொள்கைகளை கைவிட்டு அவர்களும் புரட்சிகாரர்களாக மாறலாம், அல்லது அந்த சமூகத்தை அழித்து விடலாம். இந்த சமூகத்திற்கு அவர்கள் தீமை செய்யலாம். சில வேளைகளில் அவர்கள் செய்கின்ற தீமைகளை அதிலே இருந்து அந்த சமூகத்தை விடுவிப்பது கடினமாக இருக்கலாம், ஒரு நீண்ட பயணமாக இருக்கலாம். இவ்வாறு சமூகத்தை அல்லது குடும்பங்களை அல்லது ஏனையவர்களை நாங்கள் வழிநடத்துவதற்காக நானும் நீங்களும் அழைக்கப்படலாம். ஒரு விதத்திலே ஒவ்வொருவரும் ஒரு தலைவர் தான். என்னை வழிநடத்துவதற்கும் என்னோடு இணைந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய சமூகத்தை, என்னுடைய நாட்டை வழிநடத்துவதற்காக தலைவர்களாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றோம். இந்த தலைமத்துவத்திற்கான அழைப்பு கடவுள் தருகின்ற அழைப்பு ஆகும். இங்கு ஆண்டவர் இயேசு தம்முடைய இந்த வழிநடத்துகின்ற தலைமத்துவத்துக்கான பணியை செய்கின்ற பொழுது மக்கள் குழம்பினார்கள், உனக்கு பேய் பிடிச்சு விட்டது என்று சொல்லுகின்றார்கள். அவரை திட்டுகின்றார்கள், குழப்புகின்றார்கள், அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். இந்த வேளைகளிலெல்லாம் இயேசு தலை நிமிர்ந்தவராக, இந்த பயணம் நீண்ட பயணம், பாதி வழியிலே நான் கைவிடக்கூடாது என்று இறுதி வரை, அவருடைய இறுதி மூச்சு வரை தன்னுடைய கொள்கையிலே அவர் பிடிப்புள்ளவராக, தன்னுடைய ஆளுமையிலே அவர் நேர்மையானவராக, தன்னுடைய அந்த கடமைகளை, பொறுப்புகளை இறுதி வரை செய்கின்ற ஒரு தலைவனாக திகழ்ந்தார். எனவே இந்த தவக்காலத்திலே நாங்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய வழிகளை தேடுகின்ற இந்த காலத்திலே நான் எப்படி பிரச்சனைகளை, துன்பங்களை, எதிர்ப்புகளை நான் அவற்றிற்கு முகம் கொடுக்கின்றேன். தொடர்ந்தும் ஒரு நீண்ட பயணத்திலே நாங்கள் பாதி வழியில் மனமுடைந்து விடாமல்
அல்லது பாதி வழியிலே நாங்கள் பாதை மாறிவிடாமல், அல்லது பாதி வழியிலே எங்களுடைய கொள்கைகளை, நல்ல எண்ணங்களை, எங்களுடைய விருப்புக்களை, நல்ல விருப்புக்களை நாங்கள் கைவிடாமல் தொடர்ந்தும் எங்களுடைய இந்த தலைமத்துவத்திற்கான பாதையிலே தொடர்ந்தும் முன்னேறுவதற்காக இந்த ஆண்டவர் இயேசுவிடம் நாங்கள் அருள் வேண்டுவோமாக. ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையினோடு இன்று இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும், பார்வையாளர் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையினூடாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு தன்னடக்கத்தோடும் பணிவோடும் நடந்து கொண்டார்கள் என்பதை ஒரு சில செய்திகளின் மூலம் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாட்டு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு, மனித சமூகத்தின் தலைவராக இருந்து கொண்டு, தன்னடக்கத்தோடும் பணிவோடும் இந்த உலகத்திலே ஆட்சியை கொண்டு நடாத்தினார்கள். மக்களை நல்வழிப்படுத்தினார்கள். மக்களுக்கு போதனைகளை, அறிவுரைகளை சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒரு பொழுதும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தியது கிடையாது. ஒரு பொழுதும் பெருமை, ஆணவம், கர்வம் அவர்களிடத்திலே இருந்தது கிடையாது. எந்த அளவுக்கென்றால், மதீனாவிலே சில பெண்கள் நபிகளாரிடத்திலே சென்று நபிகளாருடைய கையை பிடித்து கொண்டு அவர்கள் விரும்புகின்ற இடங்களுக்கெல்லாம் நபி அவர்களை அழைத்து செல்வார்கள். நபி அவர்களிடத்திலே போய் செல்வதற்கு வழி கேட்பார்கள். நபி அவர்கள் கொண்டு போய் விட்டு வருவார்கள். இந்த அளவுக்கு நாட்டு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு, சமூகத்தின் தலைவராக இருந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு, இந்த உலகத்திலே பணிவான முறையிலே ஆட்சி நடாத்திய ஒரு தூதராக, ஒரு தலைவராக நபி அவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து காட்டினார்கள். அதே போன்று இந்த உலகத்திலே எந்த தலைவராலும் அந்த அளவுக்கு பணிவாக நடக்க முடியாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு பணிவோடு ஆட்சியை கொண்டு நடாத்தினார்கள். சில நபித்தோழர்கள், குறிப்பாக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல நாடுகளுக்கு சென்று வருகின்றார்கள். நாட்டு தலைவர்களை பார்த்துவிட்டு வருகின்றார்கள். அவர்களுடைய அந்த சிம்மாசனத்தையும், அவர்களுடைய அரசியல் பட்டாளத்தையும், அவர்களுக்கு அந்த நாட்டு மக்கள் கொடுக்கக்கூடிய கண்ணியத்தையும் மரியாதைகளையும் பார்த்துவிட்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உலகத்திலே பல நாடுகளுக்கு சென்று வந்தேன். அந்த நாட்டு தலைவர்கள் மதிக்கப்படுகின்றார்கள், கண்ணியப்படுத்தப்படுகின்றார்கள். அந்த நாட்டு மக்கள் அந்த தலைவர்களை தலையில் வைத்து மதிக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் எளிமையான முறையிலே இந்த உலகத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு அந்த அளவுக்கு மரியாதைகள், கண்ணியங்கள் கிடைப்பதில்லை. எனவே உங்களுக்கு சுஜூது செய்வதற்காக வேண்டி, உங்களுக்கு சிரம் தாழ்த்துவதற்காக வேண்டி நீங்கள் எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்கள் சொல்கின்றார்கள், சுஜூதை பொறுத்த வரைக்கும் தலையை நிலத்தில் வைத்து மரியாதை செய்வதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. வேறு யாருக்கும் அப்படியான மரியாதை கொடுக்கப்படக்கூடாது என்பதை நபி அவர்கள் தோழர்களுக்கு அறிவுரை சொல்கின்றார்கள். எனவே இந்த உலகத்திலே நபி அவர்கள் தலைவராக இருந்து கொண்டு, நாட்டு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு, ஒரு சாதாரண மனிதன் உண்ணுவதை போன்று உண்பார்கள். ஒரு சாதாரண குடிமகன் குடிப்பதை போன்று குடிப்பார்கள். சில பொழுதுகளில் நபிகளாருடைய வீட்டிலே பல மாதங்களாக அடுப்பு மூட்டப்படாத அளவுக்கு கஷ்டத்தோடும் நபி அவர்கள் எளிமையான முறையிலே இந்த உலகத்திலே ஆட்சியை கொண்டு நடாத்தினார்கள். மனித சமூகத்திற்கு வழிகாட்டினார்கள். சில நேரம் சில வெளிநாட்டு தூதுக்குழுக்கள் நபிகளாரை சந்திப்பதற்காக வேண்டி வருவார்கள். சஹாபாக்களோடு, தோழர்களோடு நபி அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் உங்களில் முஹம்மது யார் என்று கேட்டுதான் நபி அவர்களை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு தன்னுடைய தோழர்களோடு ஒருவராக, சரிசமனாக அவர்களோடு அமர்ந்திருப்பார்கள். எளிமையான முறையிலே அமர்ந்திருப்பார்கள். சில நேரம் பாயில் நபி அவர்கள் உறங்குவார்கள். அந்த பாயின் அடையாளங்கள் அவருடைய மேனியிலே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு எளிமையான வாழ்க்கை நபிகளாருடைய வாழ்க்கை என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றது. எனவே பணிவோடும் தன்னடக்கத்தோடும் எளிமையான முறையிலும் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த ஒரு ஆட்சியை, மக்களால் சிலாகித்து புகழ்ந்து சிறப்பித்து பேசப்படுகின்ற ஒரு ஆட்சியை இந்த உலகத்திலே நடாத்தினார்கள் என்றால்
நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்மாதிரிமிக்க தலைவர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எளிமையான முறையிலே தன்னடக்கத்தோடும் பணிவோடும் தன்னுடைய குடிமக்களை வழிநடாத்தி மார்க்க ரீதியாக அவர்களை பண்படுத்தி பக்குவப்படுத்தி இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு பக்குவத்தை அவர்களில் ஏற்படுத்தி ஒரு முன்மாதிரிமிக்க தலைவராக, ஆட்சியாளராக, ஒரு ஜனாதிபதியாக இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதை நபி அவர்கள் எத்தி வைத்தார்கள். எனவே நபி அவர்களை எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் முன்மாதிரியாக கொண்டு பணிவாகவும் தன்னடக்கத்தோடும் ஆன்மீக வாழ்க்கையிலே ஆன்மீக பாதையிலே பயணிப்பதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.